கொதித்து கதறும் ட்ரம்ப். ஈரானின் மாஸ்டர் மூவ். அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு விழுந்த மிகப்பெரிய அடி. த கிரேட் எஸ்கேப். அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் வளைகுடாவிலிருந்து மீண்டும் பசிபிக் கடலுக்கு திரும்பிச் இல்லை தப்பிச் சென்றுள்ளது. அதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் சீனாவின் அதிநவீன போர்க்கப்பலை நிறுத்தி ட்ரம்புக்கு டஃப் கொடுத்துள்ளது சீனா. ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடரும் என்று ட்ரம்ப் சொல்லி வந்த நிலையில் சீனாவின் நகர்வு ஒரு மிகப்பெரிய செக்மேட்டாக உலகம் பார்க்கப்படுகிறது. இது வெறும் கப்பல் அல்ல, ஒரு மிதக்கும் ஏவுகணை தளம். அமெரிக்காவின் எந்த ஒரு கப்பலையும் விட இது நவீனமயமானது என்று கருதப்படுகிறது. இதில் 112 செங்குத்து ஏவுகணை குழாய்கள் உள்ளன. இது வான்வழி தாக்குதல், ஏவுகணை தடுப்பு என அனைத்திலும் மிக அதிநவீன தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட படுபயங்கரமான கில்லாடியான கப்பலாகும். எதிரி நாட்டு விமானங்கள் அல்லது ஏவுகணைகள் அவர்களின் இலக்கை நெருங்காமல் தடுக்கும் கேடயமாக செயற்படுவது மட்டுமின்றி உளவு மற்றும் கண்காணிப்பு கப்பலும் ஆகும். இந்த கப்பல் அமெரிக்க கப்பல்கள் எங்கே நகர்கின்றன, எத்தகைய சமிக்ஞைகளை பரிமாறிக்கொள்கின்றன என்பதை இது துல்லியமாக மோப்பம் பிடிக்கும் தொழில்நுட்பம் கொண்டது. அமெரிக்கா ஈரானை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் சீன கப்பல் அங்கே நிற்பது ஈரானுக்கு ஒரு பெரிய தார்மீக பலத்தையும் உளவு தகவல்களையும் வழங்கும். அமெரிக்கா ஒருவேளை தாக்க நினைத்தால் சீன கப்பல்கள் அங்கே இருப்பது அவர்களுக்கு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும். வெனிசுவேலா எண்ணெய் வரத்து சீனாவுக்கு தடைபட்டுள்ள நிலையில் ஈரானிலிருந்து வருவதும் தடைபட்டால் சீனாவின் நிலை மோசமடைந்துவிடும் என்பதால் சீன அரசு ஈரானுக்கு யாமிருக்க பயம் ஏன் என்று கூட்டாளியை காக்க வந்துள்ளது மட்டுமின்றி தன்னுடைய தகைமைத்தனத்தை மேம்படுத்தவும் இந்த முன்னெடுப்பு உதவும் என்று சீனா நம்புகிறது. சீனாவின் 80% எரிசக்தி தேவை இந்த வழியாகவே வருகிறது. அமெரிக்க ஈரான் போரால் தங்களுக்கு வரும் எண்ணெய் வரத்து நின்றுவிடக்கூடாது என்பதில் சீனா உறுதியாக உள்ளது. அமெரிக்கா நழுவியோடிய இடத்தில் சீனா தனது கொடியை நட்டுவிட்டது. ஈரானைச் சுற்றி இப்போது அமெரிக்காவின் ஆர்மடாவுக்கு பதில் சீனாவின் அதிநவீன போர்க்கப்பல்கள் அணிவகுக்கின்றன. இது அமெரிக்காவின் சர்வதேச கௌரவத்திற்கு விழுந்த மிகப்பெரிய அடியாகவும் ட்ரம்புக்கு அதிர்ச்சியாகவும் அமைந்துள்ளது. மேலும் உலக வல்லரசின் முதல் இடமாக சீனா மாறி வருகிறது என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள்.